ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் இந்த ஸ்லோகத்துடன் ஆத்ம அனாத்ம விவேகம் என்ற இந்த விஷயத்தை நிறைவு செய்கிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால், யாருடைய உடலை குறித்தும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. கன்க்ளூஷன் இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை முதல்ல படிக்கலாம். தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்துமர்ஹசி. ஹே பாரத, அர்ஜுனா, பரத குலத்தில் உதித்தவனே, சர்வஸ்ய தேகே, எல்லோருடைய உடல்களிலும், உடல் வேறு உடலை உடையவன் வேறு இல்லையா? தேஹி, தேஹி என்றால் உடலை உடையவன். தேகம் அப்படிங்கிற சொல்லே ரொம்ப ஆச்சரியமானதுன்னு சுவாமிஜி சொல்வாங்க. தஹ்யத்தே அனேன இதி தேக, எரிக்கப்படுவதால் இதற்கு தேகம் என்று பெயர். இந்த தேஹி என்று சொல்லப்படுபவன் இந்த உடலில் உறையும் ஆன்மா, அழிக்க முடியாத தத்துவம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆன்மா பொறிகளுக்கு புலப்படாதது, அழியாதது, யாண்டும் இருப்பது, நித்யக, சர்வகதக, ஸ்தானுகு, அச்சலக, இத்தனையோ நிறைய பார்த்தோம். அந்த ஆத்மா ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அழிக்க முடியாததாக இருக்கிறது. அவத்தியக, நித்தியம், ஒரு பொழுதும் இதனை அழிக்க முடியாது. இப்ப நீ அழிக்க போறேன்னு சொன்னா உடலைத்தான் அழிப்பாய். இங்க தர்மமா இந்த யுத்தம் செய்தாகணும். இந்த உடல் கண்டிப்பாக நீ காப்பாத்தி வைக்கணும்னு நினைச்சாலும் அழிஞ்சு போகும். ஆனா அழியாத தத்துவம் தான் ஆன்மா. அந்த ஆன்மா தான் உண்மையிலே நாம் எல்லோரும் என்ற கருத்தை பகவான் இங்கு சொல்கிறார். தஸ்மாத், ஆகவே, சர்வாணி பூதானி, யாருடைய உடலை குறித்தும், எல்லோருடைய உடலை குறித்தும், துவம் சோசித்தும் ந அர்ஹசி, நீ கவலைப்படுவதற்கு உரியவன் அல்ல. யாருடைய உடல் அழிவதை பற்றியும் கவலைப்படாதே அர்ஜுனா. உடல் என்பது அழியும், ஆனால் அவர்கள் உடல் அல்ல, நீயும் உடல் அல்ல. உடலுக்குள் இருக்கின்ற அழியாத ஆன்ம தத்துவம் தான் நாம் என்ற உண்மையை மிக ஆணித்தரமாக அழகாக பகவான் இங்கு பதிவு செய்கிறார். இந்த இடத்துல பிசிக்கலா இந்த உடம்புக்கு வரக்கூடிய உடல் அழியறது மட்டும் இல்ல, சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய மனசு இருக்கு இல்லையா? மனசுலயும் குற்ற உணர்ச்சி இருக்கும். யாரையோ ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுவோம். இல்ல யாராவது நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுவோம். ரெண்டு விஷயம் இருக்கும், ஹர்ட், கில்ட். இது ரெண்டும் இல்லாத மனிதரையே பார்க்க முடியாது. ஒண்ணு பிசிக்கலா நம்ம அடிபடுறது, இது மனசால சொல்லடிபடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? யாருடைய வார்த்தைகளோ நம்ம ரொம்ப காயப்படுத்தி இருக்கோம், இல்ல நம்ம யாரையோ காயப்படுத்திட்டு அதுக்காக வருத்தப்பட்டு இருப்போம். இது போன்ற உணர்ச்சிகள்லாம் கூட எதை சேர்ந்தவைனா மனதை சேர்ந்தவை. ரொம்ப அழகு என்னன்னா, கீதா சாஸ்திரத்துல நம்முடைய உண்மையான இயல்பு என்ன, தூய உணர்வு நான் அப்படிங்கிறதுல நம்மை நிலைநிறுத்த செய்து இந்த உடல், மனம், புத்தி இதிலிருந்து நன்றாக நம்மை பிரித்து கொள்ள இது உதவும். அதாவது அதை புறப்பொருளாக பார்ப்பதற்கு மனதின் தர்மங்களுடனோ உடலின் தர்மங்களுடனோ நம்மை ஒட்டி கொள்ளாமல் அதை ஜஸ்ட் இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்த்து, அது நான் அல்ல, நான் இதற்குள் இருக்கின்ற அழியாத, அழிக்க முடியாத, மாறாத தத்துவம், நான் மட்டும் இல்லை, எல்லாருடைய உடல்களிலும் அந்த ஒரே ஆன்மா இருக்கிறது என்ற கருத்தை கம்பீரமாக கீதை நமக்கு கற்றுத்தருகிறது. மனசுடைய தர்மங்கள் அதான். இப்போ நான் சரியில்லை அப்படின்னு சொல்றது இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தானே சொல்றோம். என்னுடைய உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள், வலி, எல்லா ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நாம் உணர்கிறோம். உணர்பவன் தான் நான். எல்லாத்தையும் அறிபவன், சாட்சியாக இருந்து எல்லாவற்றையும் அறிகின்ற உணர்வு தான் நானே தவிர இந்த உணர்ச்சிகள், இந்த உணரப்படுகின்ற விஷயங்கள் நான் அல்ல. அதனால மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், சஞ்சலமாக இருந்தாலும், உற்சாகமா இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும், மந்தமாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், மனசுல குற்ற உணர்ச்சியில இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு என்ன வழி சொல்லுங்க? கீதையை தவிர வேறு கழுவா இல்லை, நமக்கு வழியே கிடையாது. பகவத்கீதா ரொம்ப அழகாக நம்முடைய அத்தனை விதமான உணர்ச்சி போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். நம்ம எல்லா விதமான என்ன சொல்றது, மனசுல முடிச்சா இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும். அது கீதா சாஸ்திரம் கொடுக்கின்ற அந்த ரிலீஃப் இருக்கு இல்லையா? அது அல்டிமேட். சும்மா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கிடையாது. கீதையை நன்றாக உள்வாங்கினோம்னு சொன்னா வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மை பிறர் காயப்படுத்தினாலும் சரி, ஒருவேளை கடந்த காலத்துல நாம் பிறரை காயப்படுத்தி இருந்தாலும் சரி, தர்மமாக என்ன செய்யணுமோ செய்யணுமே தவிர அதை பத்தியே வருத்தப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதுல இருந்து நாம் மீண்டு விடலாம். அழகான அருமையான வாழ்க்கையில்
உருப்படியான பல செயல்களை செய்து நாமும் நிம்மதியாக இருந்து பிறருக்கும் நிம்மதியை நம்மால் வழங்க முடியும். அதுதானே முக்கியம். வருத்தப்பட்டு அழுது அதனால யாருக்காவது 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? நம்ம எல்லாரும் அட்வைஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு சூப்பரா அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாருமே கவலைப்படக்கூடியவர்கள், கவலை வலையில் விழக்கூடியவர்கள். ஏன்னா ஆரம்பத்திலே சுவாமிஜி ரொம்ப அழகா இந்த விஷயத்தை தொடங்கும் போது சொல்லுவாங்க இல்லையா, கவலையை விடு, கடமையை செய், கடவுளை உணர்வாய். அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதனால யாருடைய உடலை பற்றியும் ரொம்ப அலட்டிக்காத. ஐயோ இவங்க போயிடுவாங்களோ அவங்க போயிடுவாங்களோ. கால வெள்ளத்துல இறைவனுடைய அந்த திட்டப்படி முன்வினை பயன்படி அவரவர் முன்வினை பயன்படி யாருக்கு எப்போ எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். நம்ம கவலைப்படுறதுனால எந்த விஷயமும் மாறாது. நம்ம உடம்புல இருந்து ஒரு 1/2 கிலோ வெயிட் கூட குறையாது. கவலையினால பிரயோஜனமே கிடையாது. இந்த கவலை என்ற ஒரு விஷயம் மனிதனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அரிச்சு தின்கிறது என்பதை நாம் எல்லோரும் அனுபவபூர்வமாக அறிந்தவர்கள் தான். ஆனா கீதையை நன்றாக படிக்கிறோம்னு சொன்னா இந்த கவலை என்ற உணர்ச்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். என்ன வேணா நடக்கட்டும், வாழ்க்கையில வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், ஹவு ஃபாஸ்ட், அடுத்தது நான் என்ன செய்யணும், என்னுடைய கடமை என்ன, என்னோட ரோல் என்ன, அதுல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை மிக ஆனந்தமாக இருக்கும். கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுறது, வருங்காலத்தை நினைச்சு பயப்படுறது, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. கீதையை கற்க கற்க நாம் நிகழ்காலத்தில் வாழத் தொடங்குவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.